ராசாத்தி, மாமா. சந்தானம் சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. நீ அந்த காணிக்க உண்டியில மறக்காம எடுத்து வச்சுக்கிட்டல? எடுத்து வச்சிட்டேன் மாமா. ராசாத்தி, என்னமாச்சு? மாமா, காணிக்க உண்டியல் இதுல காணோம். என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, காணோம். உண்டியல நான் பையில தான் வச்சிருந்தேன். ஆனா எப்படி காணாம போச்சுன்னு தெரியல. ராசாத்தி, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. உண்டியல பைக்குள்ளதான் வச்சியா? ஒருவேளை நீ மறந்து போய் பூஜை அறையிலே வச்சுட்டு வந்துட்டியான்னு போய் பாருமா. சரி மாமா. போ. கண்மணி, உன் மாமியார்காரி ஏதோ பிளான் பண்ணிட்டான். அதனாலதான் அந்த ராசாத்திய அங்கேயும் இங்கேயும் அலைய விடுறா. பின்ன உன்ன மாதிரி தீனி பண்டாரமாவே இருந்தா பூமிகா எப்படி நமக்கு கிடைப்பா? சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நீ என்ன வாரிக்கிட்டே தாண்டி இருக்க. எங்கேயும் காணோம். எங்க போயிருக்கோம்? என்னங்க, உள்ள போனவ ஆளையே காணோம். நல்ல நேரம் போறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பணுங்க. கொஞ்சம் பொறுமரதான், ராசாத்தி வந்துடுவா. மாமா, இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? கிளம்பலாம் மாமா. ஏய் கண்மணி, இப்ப எதுக்கு அவசரப்படுற? அதான் அம்மா பேசிட்டு இருக்காங்கல்ல, நீ வேற ஏன் பேசி டென்ஷன் படுத்திட்டு இருக்க? இங்க வா, பேசாம போய் கார்ல இருக்காரு போ. இவரு வேற தேவையில்லாத நேரத்துல வந்து நாட்டமா பண்ணிக்கிட்டு. ஏங்க, ரொம்ப லேட் ஆயிட்டே போகுது. இப்படியே போனா ராகு காலம் வந்துரும். அதனால ராசாத்திக்காக வெயிட் பண்ணாம முதல்ல நாம கிளம்பிடுவோம். இனிய ராசாத்தியை கூட்டிக்கிட்டு பின்னாடி வரட்டும். சரிம்மா, அப்ப நீங்க பூமிகாவை இங்க விட்டு போயிடுங்க. நாங்க வர்றப்ப கூட்டிட்டு வந்துடுறோம். என்ன இனியா புரியாம பேசுற? இதெல்லாம் நாம செய்யறதே பூமிகாவுக்காக தான். அவளை நல்ல நேரத்துல கூட்டிட்டு போக வேண்டாமா? அதனால பூமிகாவை நாங்க கூட்டிட்டு போறோம். நீங்க சீக்கிரம் வந்து சேருங்க. மரகரம் சொல்றதும் சரிதான் இனியா. நல்ல நேரத்துல பூமிகாவை அழைச்சிட்டு போனா தானே அவ்வளவு நல்லா இருப்பா. அதனால நாங்க முதல்ல கிளம்புறோம். நீ இருந்து ராசாத்தி கூட்டிட்டு. சரி பெரியப்பா, நீங்க கிளம்பு. சரிப்பா, பாத்து வா. சரி, வா. நீங்களும் உங்களோட போகணுமா? அத்தை, நல்ல நேரம் ராகு காலத்தை வச்சு சின்னதா ஒரு பிளான போட்டு அந்த ராசாத்தி கூட நம்ம பூமிக்காவை சேர விடாம பண்ணிட்டீங்களே. நீங்க பெரிய ஆள் தான். பின்ன என் பேத்தி அவகிட்ட தூக்கி குடுக்கறதுக்கு நான் என்ன முட்டாளா? இவ ஏன் பேத்தி, ஏன் கூட தான் இவ எப்பவுமே இருக்கணும். வாமா. என்னடா சத்தி, உண்டியல் கிடைச்சதா? இல்ல மாமா, எங்க போச்சுன்னே தெரியல. மாமா, யாரையும் காணோம். பூமிகா எங்க? நீ வர லேட் ஆனதால நல்ல நேரம் போகுதுன்னு பெரியம்மா பூமிகாவை அவங்களோட கூட்டிட்டு போயிட்டாங்க. மாமா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லக்கூடாதா? நான் வந்திருப்பேன்ல. இல்ல, நான் சொல்லி பார்த்தேன். நல்ல நேரம் அது இதுன்னு சொன்னதுனால அதுக்கு மேல என்னால எதுவும் பேச முடியல. பூமிகா கூட கார்ல போலான்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? எல்லாம் போச்சு. சரி விடு, இப்ப கோயிலுக்கு தானே போயிருக்காங்க. நாமளும் அங்க போன பிறகு நீ பூமிகா கூடவே இருக்கலாம். இதான் நான் பாருங்க.
போச்சு? எங்க இருந்துச்சு? அது வந்து ராசாத்தி, நீ உண்டியல காணோம்னு தேடினியா? அத பாக்குறதுக்கே பாவமா இருந்துச்சு. நீ உள்ள தேடினியா? நான் வெளிப்பக்கமா தேடலாமேன்னு தேடி பார்த்தேன். அப்போ அது மாடத்துல இருந்துச்சுமா. அதான் உடனே எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாமா. வெளியில மாடத்துல இருந்துச்சா? இது எப்படி அங்க போச்சு? ஏமா ராசாத்தி, அத பத்தி யோசிக்கவா இப்ப நேரம்? எப்படியோ உண்டியல் கிடைச்சிச்சுலமா. வாமா கோயிலுக்கு போலாம். ஆமா ரசத்தி, வா. இப்ப நம்ம கோயிலுக்கு போறதா முக்கியம். இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வண்டியில ஏறு. போலாம் வாமா. வாங்க. ராசாத்திய பூமிகா கிட்ட நெருங்க விடாம மரகதமும் கண்மணியும் இத்தனை நாள ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப என்னடானா அவங்களோட ஏன் புருஷனும் சேர்ந்துக்கிட்டாரே. இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டது தெரியாம பாவம் அந்த ராசாத்தி உள்ள பாசத்தால ரொம்ப கஷ்டப்படுறான். என்ன ஆக போதும்? எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க சாமி. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. எல்லாரும் வரட்டும், பூஜையை ஆரம்பிச்சிடலாம். சரிங்க சாமி. சித்தப்பா. வா குமரா. அண்ணே. என்ன பாரு, நேரா கோயிலுக்கே வந்துட்டியா? ஆமாண்ணே, வீட்டுக்கு போயிட்டு வந்தா லேட் ஆகும். அதான் கோயிலுக்கு வந்துட்டேன். அப்பா, எங்க கூடயே வந்திருக்கலாம்ல. பரவாயில்லடா. ஹாய் பூமிகா, ஸ்வேதா. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. சாமி, பூஜைக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். பூஜைக்கு ரெடி பண்ணுங்க. சரிங்கம்மா, இப்பவே நல்ல நேரம் தான். உடனே பூஜையை ஆரம்பிச்சிடலாம். வாங்கம்மா, உள்ள வாங்க. எல்லாரும் வாங்க. வாங்க. வாயினியா, வா. வாங்க. அம்மா, பூஜையை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க சாமி. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணிபடைந்த அணியே, அணியும் மணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே, பணியே நனி ஒருவரெனின் பத்மபாதம் பணிந்த பின்னே, ஆதித்தன் நம்பளி அங்கி குபேரன் அபரதம் கோன் போதிற் பிரமன் புராரி புராரி புதிய மணி காதிற் பொறுபடை கந்தன் கணபதி கிரமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. மனசுல எந்த சஞ்சலமும் இல்லாம மனசார அம்மனை வேண்டிக்குங்க. எந்த குறையும் வராது. இந்தாங்கம்மா. சாமி, என் பேத்தி பூமிகாவுக்காக தான் இந்த பூஜையே பண்ண வந்திருக்கோம். அவளுக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நீங்க தான் அருள் வாக்கு சொல்லணும். அம்மா, நானும் உங்களை மாதிரி மனுஷன்தான். எல்லாம் அந்த ஆத்தாவோட மகிமம்மா. ஆத்தா வந்து எனக்குள்ள இறங்கிட்டான்னா அருள் வாக்கு தானா வரும். ஓம் சக்தி பராசக்தி.
அத்தா மகமாயி என் பொண்ணு பக்கத்துல இருந்தும் என்னால பேச முடியல. நான் பொண்ணோ பொருளோ எதுவுமே கேட்கல. என் பொண்ணு என் கூட இருக்கணும், எனக்கு அது போதும். இந்த பெரிய குடும்பத்துல நாளா நேரம் சரியில்லை. குடும்பத்துல குழப்பம், அடிக்கடி சண்டை, தேவையில்லாத மன கஷ்டம். கொஞ்ச நாள் முன்னாடி பண கஷ்டம் வந்து இந்த குடும்பமே திவாலாக கூடிய நிலைமையில இருந்து மீண்டு வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், அப்புறம் படிப்படியா குறைஞ்சிரும். வேற கேள்வி ஏதாவது இருக்கா? எங்க பேத்திக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு அத்தா. இப்பதான் கொஞ்சம் சரியாயி வந்திருக்கா. இவளுக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வருமா, இல்ல இப்படியே சரியாயிடுமா? சொல்லு ஆத்தா. இந்த குடும்பத்துல இந்த குழந்தைக்கும் இவங்க அம்மாவுக்கும் ஒத்து வராது. ரெண்டு பேருக்குமே இப்ப நேரம் சரியில்லை. உங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு பார்க்காம அம்மா ஒரு பக்கமும் பொண்ணு ஒரு பக்கமும் தள்ளி தள்ளி இருக்கணும். பெரிய இழப்பு ஏற்படும். கொஞ்ச நாள்னா எத்தனை நாள் சாமி? கொஞ்ச நாள்னா ஒரு மண்டலம். 48 நாள் தாய் செய்ய பார்க்காம இருந்ததா இந்த குடும்பமே பேராபத்துல இருந்து தப்பிக்கும். இல்லனா நான் எதுக்கும் பொறுப்பு இல்ல. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. சாமி, இதுக்கு வேற ஏதாவது பரிகாரம் இருக்குமா? இல்ல. இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கிற பிரச்சனையை தீர்க்க இதுதான் பரிகாரம்.
இத மீறினா அப்புறம் நடக்க போற விபரீதத்துக்கு நீங்க தான் பொறுப்பு. முடியாது அத்தை. என் பொண்ணு பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. பூமிகா, இங்க வா. செல்லம், நீ ஒண்ணு கவலைப்படாத. அம்மா உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். உன் கூடவே தான் இருப்பேன். ராசாத்தி, உன்னோட பெத்த மனசு என்ன பாடுபடும்னு எனக்கு தெரியாதா? நாம என்ன பண்ண முடியும்? நாம எல்லாரும் சாதாரண மனுஷங்க தானே. இது அந்த ஆத்தாவோட உத்தரவு, அவளோட விளையாட்டு. நாம ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. இல்ல அத்தை, என்னால ஒரு நிமிஷம் கூட என் பொண்ணை விட்டுட்டு இருக்க முடியாது. என்னடி கண்மணி, போற போக்க பார்த்தா இவ சாமியார் சொன்னதை மதிக்க மாட்டா போல இருக்கு. சாமியார் சொன்னதை மதிக்கிறாளோ இல்லையோ, அத்தை சொல்றத மதிச்சுதான் ஆகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு. ராசாத்தி, இது நீயும் நானும் எடுக்கிற முடிவு இல்ல. நம்மள எல்லாம் படிச்சு இந்த உலகம் இயங்க காரணமா இருக்கிற அந்த கடவுளோட முடிவு. கடவுளை எதிர்த்து நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா என்ன? சாமி என்ன சொல்லுச்சுன்னு கேட்டல்ல. நம்ம பெரிய குடும்பத்துக்கு பேராபத்து இருக்கான். அத தெரிஞ்சும் நீ இத பண்ணலன்னா நம்ம குடும்பத்துல நடக்க போற கெட்டதுக்கு நீயே காரணம் ஆயிடுவ. பெரியமா, பூமிகா பிறந்ததுல இருந்து நானும் ராசாத்தியும் பூமிகா விட்டு பிரிஞ்சதே இல்லை. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, மறுபடியும் நீங்க சாமியார் கிட்ட இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்க முடியுமா? என்ன இனியா, ராசாத்தி தான் புள்ள பாசத்துல இந்த மாதிரி பேசுறானா? எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசலாமா? பாவ ராசாத்தி பூமிகாவை பிரிஞ்சு எப்படிதான் இருக்க போறாளோ. எனக்கு தான் குழந்தை பாக்கியம் இல்ல. ராசாத்திக்கு குழந்தை இருந்தும் ஒண்ணு சேர விடாம இப்படி பண்றாங்களே. கடவுள் தான் ராசாத்திக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். இனியா, ராசாத்தி, உங்க நிலைமை எனக்கும் புரியும். இதுதான் நடக்கணும்னு விதி முடிவு பண்றப்ப நம்ம கையில என்னப்பா இருக்கு? மாமா, அதில்ல மாமா. இத பாரு ராசாத்தி, தேவையில்லாம வளவளன்னு பேசாத. சாமியே சொல்லிடுச்சு, நீயும் இனியனும் பூமிக்காவ பிரிஞ்சுதான் இருக்கணும்னு. எங்க தங்க போறீங்க அதை மட்டும் சொல்லுங்க.